பலமுறை சட்டமன்றத்திலே இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஆனால் அந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. இதை தடுத்து நிறுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? ஆக இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாத போல நடிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. உங்களுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது. உண்மைதானே? 2 வயசு சிறுமி கிருஷ்ணகிரியில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி பாலியல் சீண்டுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய மகள் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறார். மாலை நேரத்திலே காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறார். அடுத்த நாள் காவல்துறையை சந்தித்து காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்கிறார். அப்போதும் புகார் எடுக்கல. அவர்களாக மாலையிலே தேடி அவர் படுகொலை செய்யப்பட்டு அந்த உடலை கைப்பற்றுகிறார். அதற்கு பிறகு அங்கு இருக்கின்ற விளாத்தி குளத்து பகுதியில் இருக்கின்ற காவல்துறை வழக்கு பதிவு செய்து, அப்படி என்றால் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்காத என்ன இருக்குது? உண்மைதானே? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு சிவகங்கையில் கோயில் காவலாளி அஜித் குமார் இன்றைக்கு திருட்டு வழக்கு, அவர் மீது திருட்டு வழக்கு பதிவு செஞ்சு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு அவரை படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. வழக்கு பதிவாகி இருக்குது. இதெல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்ற கொடுமைகள். அந்த கொடுமைக்கு தீர்வு காண்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். தீர்வு காண்பீங்களா? அப்புறம் நிதி மேலாண்மை சிறப்பா இருக்குதான். வெக்க கடை இல்ல. 5 லட்சம் கோடி கடன். எவ்வளவு கோடி கடன்? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலினுக்கு தெரிக்கிட்டு உரைக்கட்டும். நாட்டில் கடன்காரன் ஆக்கிட்டு ஜம்பமா பேசுறாரு. சிந்திச்சு பாருங்க. இளைஞர்களும் பெரியவர்களும் சிந்திக்க வேண்டும். மாணவர்களும் சிந்திக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்து 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது 4,80,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறேன். நீங்கள் நிதி மேன்மை சிறப்பா இருக்குதா? கடன் வாங்கி ஆட்சி செய்வதற்கு யார் வேணாலும் செய்யலாம். இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற ராமசாமி, சின்னசாமி, குப்புசாமி கூட கடன் வாங்கி ஆட்சி செய்யலாம்ல. அந்த கடனை யார் திருப்பி செலுத்துவது? இந்த கடனை யார் திருப்பி செலுத்துவது? நாம தாங்க செலுத்த முடியும். திரு ஸ்டாலின் வாங்கிய கடனை மக்கள் தான் திருப்பி செலுத்த வேண்டும். கடன் கொடுத்தவனும் சும்மா விடுவானா? நம்ம ஒரு 2 சக்கர வாகனம் வாங்குறோம், 4 சக்கர வாகனம் வாங்குறோம். கடன் ஒரு டியூ கட்டலினா வண்டி தூக்கிட்டு போயிடறான். அப்படி அரசாங்கம் கடன் வாங்கினா எவ்வளவு கொடுமையான விஷயம் என்பதை எண்ணி பார்க்கங்க. கடன் வாங்க வேணும், வாங்கலி சொல்ல. இப்படி லட்சக்கணக்கான கோடி கடன் வாங்க வேணுமா? அப்படி என்ன நிலைமை வந்திருக்குது? அப்படி எதையாவது புதிய திட்டம் இந்த ஆட்சியில் கொண்டாந்துருக்கீங்களா? அதுவும் இல்லை. 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலாக வருவாய் வருது. ஒரு பக்கம் கூடுதல் வருவாய், ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க. புதிய பெரிய திட்டம் எதுவும் இல்லை. ஏற்கனவே போட்ட திட்டத்தை நிறுத்திட்டாங்க. காவிரி வைகை குண்டாறு திட்டம் எப்பேற்பட்ட திட்டம்? தமிழ்நாட்டில் மாநில அரசாங்க நிதி, மாநிலத்தினுடைய சொந்த நிதி இதுவரைக்கும் 14,000 கோடி எந்த திட்டத்துக்கு மாநில அரசாங்க நிதி ஒதுக்கீடு செய்யல. அப்படி இந்த சிவகங்கை மாவட்டம் பசுமை நிறைந்த மாவட்டமாக, வேளாண் பெருமக்களுக்கு உதவிகளை நீட்டுகின்ற மாவட்டமாக, திட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாவட்டம் 5 மாவட்டம் பயன்பெறுது. திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், அதே போல இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம், 5 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் இந்த கால்வாய் வெட்டி இந்த பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டை எல்லாம் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர், விவசாயிகளுக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீர், வேளாண் பெருமக்களுக்கு மட்டுமல்ல விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும். வறட்சி என்ற பெயர் மறந்து, வறட்சி என்ற பெயர்
மறைந்து பசுமையான மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்ற பெயரை பெறுகின்ற திட்டம். இந்த மாவட்டத்தினுடைய 100 ஆண்டு காலம் இந்த விவசாயிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த விவசாயிகள் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 100 ஆண்டு காலம் குரல் கொடுத்ததின் விளைவு இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை அதிமுக அரசு திட்டமிட்டு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் விட்டு முதல் அடிக்கல் நாட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் செஞ்சு அந்த திட்டத்தையும் நிறுத்திக்கிட்ட. அந்த திட்டத்தையும் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? விவசாயியுடைய விரோத ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி, இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றவர் விவசாயி, வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்றவர் விவசாயி, ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே சிந்து உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற விவசாயியை புறக்கணிக்கின்ற அரசு நாட்டுக்கு தேவையா?